இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. 3 யோவான் அதனுடைய 2வது வசனம், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வேதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கும்படி சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். ஆண்டவர் உங்களை வாழ வைக்கிற தெய்வம். நீங்கள் நன்றாயிருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்கிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர். ஆனால் இன்றைக்கு நிறைய மனிதர்கள் எப்பொழுது இவனை விழத்தட்டலாம், எப்பொழுது இவன் விழுந்து போவான், எப்பொழுது இவன் அழுவான், எப்பொழுது இவனுடைய வாழ்க்கை சஞ்சலத்திலே ஓடிக்கொண்டிருக்கும், எப்பொழுது இவன் பிரச்சனைகளை சந்திப்பான், எப்பொழுது இவனை குற்றப்படுத்தலாம், எப்பொழுது வலையிலே விழுவான், கண்ணியிலே சிக்குவான் என்று சொல்லி அநேக மனிதர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். யார் நம்மளை விழ வைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை வாழ வைக்கிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிறார். கண்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் வாழுவீர்கள். உங்க ஆத்துமா வாழும். நீங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி ஆண்டவர் செய்வார். உங்க வேலை ஸ்தலத்துல இன்னைக்கு நிறைய பேர் விழத்தட்டணும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களா? அவங்கள பார்த்து பயப்படாதீங்க. கர்த்தருடைய வசனம் உங்களை பார்த்து சொல்லுகிறது, நான் உன்னை வாழ வைப்பேன் என்று சொல்லி. எத்தனை கூட்டங்கள் நம்மளை எரிச்சல் படுத்துகிற கூட்டங்கள் உண்டு, நம்ம மேல வீட்பழி சுமத்துகிற கூட்டங்கள் உண்டு, நம்மளை வேதனைப்படுத்தி உபத்திரவத்துக்கு உள்ளாக்குகிற கூட்டங்கள் உண்டு. இன்னும் சொல்ல போனால் வார்த்தைகளினாலே திட்டி நம்மளை வேதனைப்படுத்துகிற கூட்டங்களும் உண்டு. சில நேரங்களில் இவர்களை நினைத்து நாம் அழுது விடுகிறோம், மனம் சஞ்சலப்பட்டு விடுகிறோம். ஐயோ, நான் எங்கே விழுந்து விடுவேனோ என்கிற ஒரு பயம் உங்க வாழ்க்கையில இருக்கலாம். எதற்கும் பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை வாழ வைப்பார். எல்லாவற்றிலும் நீங்க வாழுவீங்க. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்க குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும். உங்களுடைய தொழில் வியாபாரம் ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வாழ்ந்திருக்கும்படி செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாக எங்களை விழத்தட்டுகிற ஆண்டவரை நினைக்கிற கூட்டத்திற்கு முன்பாக எங்களை வாழ்ந்திருக்கும்படி செய்கிற தகப்பன், எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படி செய்கிற தகப்பன், எல்லாவற்றிலும் நாங்கள் வாழ்ந்திருக்கும்படி செய்கிற பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து எங்களை நடத்தும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கூட இருந்து கர்த்தர்களை வாழ வையும். உடைய குடும்பத்தை வாழ வையும். உடைய பிள்ளைகளை வாழ்ந்திருக்கும்படி செய்யும். உடைய கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.